ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவின் அம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவின் அம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனித நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். மிக வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொறுமையாக்குவோம். இனிமையான பணிகளால் உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாயிரை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒலிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health, Velangani, who are watching the same. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கேட்கும் வரத்தை தரக்கூடியவள் நம் தாய் அன்னை மரியாள். அந்த தாயின் இடத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்திற்கும் நாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். மீண்டுமாக அந்த தாயிடத்திலே நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் அந்த தாயானவள் நமக்கு அள்ளி தரக்கூடியவர். அவற்றையெல்லாம் நமக்கு ஆசீராக, அருளாக, கொடைகளாக, நமக்கு மனம் நிறைவாக, கைகள் நிறையாக அந்த நம்பிக்கையை தரக்கூடியவர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த தாயிடத்திலே நமக்கு தேவையான அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அநேக காரியங்களிலும் நம்மை வழி நடத்துவார். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுள்ள முறையில் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பை இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். இரவில் நான் கண்ட காட்சியில் வானத்தின் 4 திசை காற்றும் பெருங்கடலை கொந்தளிக்கச் செய்தன. அப்பொழுது 4 பெரிய விலங்குகள் கடலினின்று மேல் எழும்பின. அவை வெவ்வேறு உருவம் கொண்டவைகளை. அவற்றுள் முதலாவது கழுகின் இறக்கைகளை உடையன, சிங்கத்தை போல் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறக்கைகள் பிடுங்கப்பட்டன. அது தரையில் நின்று தூக்கப்பட்டு மனிதனைப் போல் 2 கால்களில் நின்றன. அதற்கு மனித இதயமும் கொடுக்கப்பட்டது. அடுத்து வேறொரு 2ஆம் விலங்கை கண்டேன். கரடியை போன்ற அந்த விலங்கு பின்னங்கால்களை ஊன்றி எழுந்து நின்றது. தன் 3 விலா எலும்புகளை தன் வாயின் பற்களுக்கு இடையில் கவி கொண்டிருந்தது. எழுந்திரு, ஏராளமான இறைச்சியை விழுங்கு என்று அதற்கு சொல்லப்பட்டது. இன்னும் நோக்குகையில் வேங்கை போன்ற வேறொரு விலங்கு காணப்பட்டது. அது முதுகில் பறவைகளின் இறக்கைகள் 4 இருந்தன. அந்த விலங்குகளுக்கு 4 தலைகள் இருந்தன. அதற்கு ஆளும் உரிமை கொடுக்கப்பட்டது. இவற்றிற்கு பிறகு இரவில் காட்சியில் கண்ட 4ஆம் விலங்கு அஞ்சி நடுங்க வைக்கும் தோற்றமும் மிகுந்த வலிமையும் கொண்டதாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தன. அது தூள் தூளாக நொறுங்கி விழுங்கியது. எஞ்சியதை கால்களால் மிதித்து போட்டது. இதற்கு முன் நான் கண்ட விலங்குகளுக்கு இது மாறுபட்டது. இதற்கு 10 கொம்புகள் இருந்தன. அந்த கொம்புகளை நான் கவனித்து பார்க்கையில் அவற்றின் நடுவில் வேறொரு சிறிய கொம்பு முளைத்தது. அதற்கு இடமளிக்கும் வகையில் முனைய கொம்புகளில் 3 வேரோடு பிடுங்கப்பட்டன. அந்த கொம்புகள் மனித கண்களைப் போல கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன.
அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாகவும் இருந்தன. அவர் முன்னிலையில் நெருப்பான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. அந்த கொம்பு பேசின பெருமைமை சொற்களை முன்னிட்டு நான் அதை கவனித்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் அந்த விலங்கு கொல்லப்பட்டது. அதன் உடல் சிதைக்கப்பட்டு நெருப்பிற்கு இரையாக்கப்பட்டது. மற்ற விலங்குகளிடமிருந்து அவற்றின் ஆட்சி உரிமை பறிக்கப்பட்டது. ஆயினும் அவற்றின் வாழ்நாள் குறிப்பிட்ட கால நேரம் வரை நீடிக்கப்பட்டது. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர், அருகில் அவர் வந்தார். அவர் திருமண் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலைகளை குன்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்பவையை நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கடல்களை ஆறுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். Hallelujah, 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 Hallelujah. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி
உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும் பொழுது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கின்றீர். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் பொழுது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு நாள் தவளைகள் கூட்டமானது ஒன்று சேர்ந்து ஓர் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது 2 தவளைகள் மற்றும் அந்த பாதையிலே தெரியாமல் ஒரு பாதாள குழியில் விழுந்து விடுகிறது. அப்பொழுது இதை பார்த்த மற்ற தவளைகள் அனைத்துமே அது எவ்வளவு ஆழம் என்பதை பார்ப்பதற்காக எட்டி பார்க்கின்றது. அப்பொழுது அந்த 2 தவளைகளும் மேலே ஏறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மேலே இருந்த தவளைகளிலெல்லாம் சத்தம் போட்டு, உங்களால் முடியாது, ஆகவே நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள், நீங்கள் முயற்சி செய்வதை கைவிடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 2 தவளைகளில் ஒன்று அதை கேட்டு பின்வாங்கி தன்னுடைய நோக்கத்தை அறிந்தவராக தன்னுடைய முடிவை தானே தேடிக்கொண்டு அந்த பாதாள குழியில் விழுந்துவிட்டது. இன்னொன்று அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டுக்கொண்டே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அது மேல் நோக்கி வந்து தன்னுடைய சக நண்பர்களோடு இணைந்து கொண்டது. காரணம், அந்த தவளைக்கு கண் தெரியும், காது கேட்காது. அவர்கள் மேலிருந்து சொல்லுகின்ற பொழுது அவர்கள் தன்னை உற்சாகப்படுத்துகிறார்கள், தன்னை சந்தோஷப்படுத்தி மேலே அழைக்கிறார்கள் என்று எண்ணி அந்த தவளையானது அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க அது மேலே வந்தது. அதன் மூலம் தன் உயிரை காத்து கொண்டது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்விலும் நாம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்வை நம்மளுடைய வாழ்விலே நாம் காத்து கொள்ள வேண்டுமென்றால் இன்றைய சிந்தனைகளில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவே என் வாழ்வின் எல்லாமுமாக இருக்கிறார் என்றால், அப்படிப்பட்ட அந்த இயேசுவை என்னுடைய வாழ்விலே நான் எனதாக்கி கொள்வதற்கு என்னையே நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னையே நான் அவரிடத்திலே முற்றிலுமாக கையளிக்க வேண்டும். அவர் ஒருவர் மட்டும்தான் நான் தேடக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தர முடியும், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை தர முடியும், நான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமைதியை அவரால் மட்டுமே தர முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக, இயேசுவே நம் வாழ்வின் இலக்காக இருக்கிறார், நம் வாழ்வின் மையமாக இருக்கிறார் என்றால் அவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நம்மளுடைய வாழ்விலே நாம் பெற வேண்டுமென்றால் நம்மளுடைய வாழ்வில் நன்மை எது தீமை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுமே நன்மையை தேடி செல்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்விலே தீமையும் சேர்ந்து வரும். அப்படிப்பட்ட அந்த தீமைகளை
நாம் அகற்றிவிட்டு நன்மையை மட்டுமே நம்மளுடைய வாழ்விலே எடுத்து செல்கின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது சரியானதாக இருக்கும். நாம் செல்லக்கூடிய பாதையும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்துமே நாம் எதற்காக செல்கின்றோம், யாரை நோக்கி செல்கின்றோமோ நம்மளுடைய அந்த பயணத்தில் அர்த்தமாக இருக்கும். அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். தானியேல் மிக அழகாக எடுத்து சொல்கின்றார். 4 விலங்குகளும் 4 அரசுகளை குறிப்பிடுகின்றன. இந்த 4 அரசுகளும் எவ்வாறு பணி செய்தார்கள் என்பதையும், தொடக்கத்திலே அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதையும், விவேகத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் மிக தெளிவாக எடுத்து சொல்கின்றார். ஆனாலும் அப்படிப்பட்ட அரசு அழிந்து போய் அந்த அரசை காப்பதற்காக மாட்சிமிகு அரசராக ஆண்டவர் வருகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட அரசை அவர் நிலைநிறுத்தக்கூடியவராக, அப்படிப்பட்ட மகிழ்வை எப்பொழுதுமே தக்க வைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலுமே நாம் பார்க்கின்றோம். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் அழியாது என்று. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வெகு நேரம் அழியக்கூடிய ஒன்றுக்காகத்தான் நம்மளுடைய மனதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அழியானது எது என்பதையும், நமக்கு நிறைவை தரக்கூடியது எது என்பதையும், நிலையானது எது என்பதையும் நாம் மறந்தவர்களாக எப்பொழுதுமே நம்மளுடைய மனம் போகக்கூடிய போக்கானது இந்த உலகை நோக்கி தான். நம்மளுடைய சொத்துகள், நம்மளுடைய செல்வங்கள், இவற்றை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்வானது சென்று கொண்டிருக்கிறது. அது நம்மளுடைய வாழ்விலே முக்கியமாக இருந்தாலும், அவசியமாக இருந்தாலும், அது நமக்கு கொஞ்ச நாட்கள் மட்டும்தான் மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். ஆனால் நாம் தேடக்கூடிய அந்த நிலையான மகிழ்ச்சியான ஒன்று நம் ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் நாட வேண்டும், அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தேட வேண்டும். அதுதான் புனிதர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த ஆண்டவரை தேடுகின்றார்கள். அந்த ஆண்டவர் மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை தர முடியும், சந்தோஷத்தை தர முடியும் என்று தங்களுடைய வாழ்வையை அர்ப்பணிக்கின்றார்கள். அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை காத்து கொள்கின்றார்கள். அதை தான் புனித அசிசியார் தன்னுடைய வாழ்விலே செல்வம் படைத்த குடும்பங்களில் தான் பிறந்திருந்தாலும் அந்த செல்வம் தனக்கு மகிழ்ச்சியை தராது, சந்தோஷத்தை தராது என்று அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய நண்பர்களோடு மாற்று வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றார். அப்பொழுதுதான் அங்கு இருக்கக்கூடிய ஆயர் அவரை பார்த்து கேட்கின்றார், பணம் இல்லாமல் உன்னால் இருந்துவிட முடியுமா, செல்வங்கள் இல்லாமல் உன்னால் இருந்துவிட முடியுமா என்று. அப்பொழுது அவரை பார்த்து சொல்கின்றார், இந்த பணமும் செல்வமும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது எனக்கு நிம்மதியை தராது, மகிழ்ச்சியை தராது. அந்த பணத்தையும் செல்வத்தையும் வைத்து என்னுடைய ஆண்டவரை நான் அன்பு செய்ய முடியாது, என்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் அன்பு செய்ய முடியாது. காரணம், இந்த பணத்தால் நான் கடவுளுக்கும் என்னுடைய சக மனிதர்களிடத்திலும் நான் தூரமாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். ஆண் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்விலே எப்பொழுதுமே அழியக்கூடியதை நாம் விட்டுவிட்டு எப்பொழுதுமே அழியாத ஒன்றாக இருக்கக்கூடிய நம் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது, அவரை நாடுகின்ற பொழுது நம்மளுடைய வாழ்வானது முழுமை பெறுகிறது, நம்மளுடைய வாழ்வானது சந்தோஷத்தை அடைகிறது, நம்மளுடைய வாழ்வானது நாம் தேடக்கூடிய அந்த வாழ்க்கை மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் முற்றிலும் உணர்ந்தவர்களாக அப்படிப்பட்ட மகிழ்வான வாழ்வை நாம் தேடுவோம். அதை தான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். அதற்காக நாம் நம்மை தக்க தயாரிப்புகளோடு நம்மை தயார் செய்ய வேண்டும். எந்த இடத்தில் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், எந்த இடத்தில் நான் என்னை மறந்து நிற்கின்றேன் என்பதையெல்லாம் நாம் சற்று உணர்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை தான் புனித பவுலடியார் சொல்லுவார் தன்னுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்து ஒருவரே என் வாழ்வின் எல்லாம் என்று. அவர் ஒருவரே என்னுடைய வாழ்விலே ஒப்பற்ற செல்வமாக இருக்கிறார் என்று சொல்கின்றார்.
ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இப்பொழுது இந்த அன்னையினுடைய ஆலயத்திலே இருக்கிறோம் என்றால் நாம் தேடக்கூடிய அந்த மன அமைதி, அந்த மன சந்தோஷம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம். ஆகவே அப்படிப்பட்ட ஒன்றை நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டுமென்றால் தீமையானதை விட்டுவிட்டு நன்மையானதை நம்மளுடைய வாழ்விலே எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்வை காத்து கொள்வோம். நம்மளுடைய வாழ்வை அந்த மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்ல எப்பொழுதுமே நம் தாயும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு உறுதுணையாக இருந்து நம்மை வழிநடத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே என்னுடைய வாழ்வின் இலக்காகவும் மையமாகவும் எல்லாமுமாகவும் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருடைய வருகைக்காக நம்மையே தயாரிப்போம். அதன் மூலமாக இறை அருளை, இறை ஆசிரை நாம் இந்த திருப்பலியின் மூலமாக தொடர்ந்து வேண்டி மன்றாடுவோம். ஆமென். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். அப்பத்தின் வடிவில் அன்பினை சேர்த்து திராட்சை ரசத்தில் தியாகத்தை கலந்து என்னையே தருகின்றேன். இறைவா காணிக்கை ஏற்றிடுவார். மலர்களில் எந்தன் மனதினை தருகின்றேன், பழங்களில் எந்தன் பண்பினை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவரத்துக்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழ செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரின் தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையின் கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரில் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் அருள்கின்ற அந்த அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி.
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை தூய்மை செய்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லக்கூடியவர் என்ற நம்பிக்கையோடு இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பெயரு பெற்றோர், நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தேவன் ஏற்றிய தீபமே காமரன் பாடு, தன்னிறை அன்பால் கண் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தன்னிறை அன்பால் கண் கொண்ட ஜீவன பரமனின் பாதம். என் நாதமே, என் இதய பண்ணாகுமே, என் நாளுமே அவர் அன்பு என் மீதிலே. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமணி பாதம். என்னாலும் நான் பாடு சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட, உயிரோடு உயிர் சேர்த்து உறவாடிட. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமின்றவரை என் உள்ளம் நாடுது. நெஞ்சமும் பாடுது, கண்களும் தேடுது, தஞ்சமின்றவரையே என் உள்ளம் நாடுது. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமணி பாதம். என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமணி பாதம். என் நாதமே, என் இதயம் பண்ணாகுமே, என் நாளுமே அவர் அன்பு என் மீதிலே. என்னிறை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தன்னிறை அன்பால் தான் கொண்ட ஜீவன பரமணி பாதம். நன்றி சொல்லி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்ற மகிழ செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற அனைவரும் தலைவணங்குவோம். ஆற்றலும் அன்பு மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவீர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அன்பையும் அரவணைப்பையும் நிறைவாக பெற்று மகிழ்ந்திட சென்று வாருங்கள். வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. இறைவனுக்கு